हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। राजोवाच भगवन्नवतारामे चण्डिकायास्त्वयोदिताः एतेषां प्रकृतिं ब्रह्मन् प्रधानं वक्तुमर्हति। இப்போ வந்து இங்கே ராஜா கேட்குறா, ராஜோவாச்சனா ராஜா இஸ் ஆஸ்கிங், என்ன கேட்குறா? பகவன் அவதாராமே சண்டிகா யாஸ்துவயோதிதாக எதேஷாம் பிரகிருதிம் பிரம்மன் பிரதானம் வக்துமர்ஹதி. ஹே ரிஷி, அந்த ரிஷி தானே சொல்லி கொடுத்துருக்கா, அவரை அட்ரஸ் பண்ணி கேட்குறா. சண்டிகா தேவியோட அவதாரங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு விவரமாக எல்லாம் விஷதமாக சொல்லி கொடுத்தேன், என்னவாக்கும்னு அந்த 13 சாப்டர்ல சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் இந்த அவதாரங்களோட மூல ஸ்வரூபம் என்னவாக்கும், யாராக்கும் அது? இந்த சண்டிகா தேவி சொன்னேன், யாராக்கும் அது இல்லையா? அதுக்கு மேலே ஒரு தேவி இருப்பில்ல, அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தேவியோட ஸ்வரூபம் என்னவாக்கும், அதை சொல்லி தந்தால் எங்களுக்கு என்னாகும்? அந்த தேவியை விதி பிரகாரம் பூஜை பண்ணுறதுக்கு சாதிக்கும். அதனால விவரமாக சொல்லி தாங்கோ சொல்லி ராஜா வந்து ரிஷிட்ட கேட்குறா. ஆராத்யம் என்மயா தேவ்யாஹ ஸ்வரூபம் ஏன சத்விஜ விதினா ப்ரூஹி சகலம் யதாவத் பிரணதஸ்யமே. ஸோ இங்கே இந்த ராஜாவுக்கு வந்து தாரணை இல்லை, தாரணை ஐடியா இல்லை, எப்படியாக்க நம்ம தேவியை உபாசிக்கிறது சொல்லி. அதனால ரிஷிட்ட கேட்குறா, நான் எந்த பிரகாரம் மீன்ஸ் எந்த ஸ்வரூபத்தை தேவியை ஆராதிக்கிறது அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி தாங்கோ. அதெல்லாம் சொல்லி தந்தா எனக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லையா, எப்படி நம்ம அம்பாளை நினைச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி. அதனால அந்த கேட்டுக்கிறா. அதனால இந்த ரிஷிக்கு அவர் என்ன பண்றானா, ஆராத்தியம் என்மயா தேவியா ஸ்வரூபம், அவளோட ஸ்வரூபம் எப்படின்னு சொல்லி தாங்கோ. விதினா ப்ரூஹி சகலம், அந்த விதி பிரகாரம் எனக்கு பூஜை பண்றதுக்கு அப்போ தெரிய வரும் அப்படி சொல்லி பிரணதஸ்யமே. அந்த ரிஷி, ஏன்னா இவர் வந்து சாதா ரிஷி கிடையாது, பரம ஞானி. அந்த ரிஷிக்கு அவரு நமஸ்காரத்தை பண்ணி அம்பாளோட ஸ்வரூபம் என்னது சொல்லி தாங்கோ, ஆராதிக்கிறதுக்குள்ள வகையெல்லாம் சொல்லி தாங்கோ சொல்லி அவரை நமஸ்காரம் பண்றாங்க. ரிஷிருவாச்ச இதம் ரஹஸ்யம் பரமம் அநாகேயம் பிரசக்ஷதே பக்தோசீதி நமே கிஞ்சித் தவாவாச்யம் நராதிப. இப்போ இங்க ரிஷி சொல்றா, இதம் ரகசியம் பரமம் அநாகேயம் பிரசக்ஷதே. ஹே ராஜாவே, நீ கேட்டது இந்த இதை சொல்றே, இது ஒரு ரகசியம், பரம ரகசியமானதாக்கும். எதனாலன்னா இது ஒரு அபக்தனுக்கோ சிஷ்யனுக்கோ அல்லாதவனுக்கு இதை பற்றி ஒரு காலம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். யாரொருத்தன் தேவி பக்தனாக இருக்கானோ இல்லை சிஷ்யனாக இருக்கானோ அவளுக்கு மாத்திரம்தான் சொல்லலாமே தவிர அல்லாதவளுக்கு இதை சொல்லக்கூடாது. ஆனால் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறான். ஏன்னா நீ ஒரு தேவி பக்தனாக இருக்கிறதுனால நான் இதை பற்றி, இந்த தேவியோட ஸ்வரூபத்தை பற்றி உனக்கு விவரமாக சொல்லித்தரேன்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. சர்வஸ்யாத்யா மகாலக்ஷ்மிஹி त्रिगुणा परमेश्वरी लक्ष्या लक्ष्यस्वरूपा सा व्याप्य कृत्स्नं व्यवस्थिता. सर्वस्याद्या महालक्ष्मी त्रिगुणा परमेश्वरी. ஸோ ரிஷி சொல்றா, இங்கே இருக்கிறவள் சகலத்திலேயும் மீன்ஸ் எந்த வஸ்துவும் சொல்ல முடியாது, எல்லா வஸ்துவும் இருக்கப்பட்டவள், ஆதியிலேருந்தே இருக்கப்பட்டவள். இவள் இன்னைக்கோ நேத்திக்கோ இல்லை கொஞ்சம் வருஷம் முன்னால வந்தான்னு சொல்ல முடியாதான், ஆதியிலேருந்தே இருக்கப்பட்டவளாக்கும் இவள். இவள் எப்படித்தவள்? திரிகுணாத்மிகை, 3 குணங்கள் உள்ளவள். ஆனால் 3 குணங்கள் எப்படி இருக்கு? ஒரே சமமாக இருக்கான், திரிகுணங்களும் சமமாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரியாக்கும் இவள் சொல்லி சொல்றா. இவள் அதல்லாதக்கே மகாலட்சுமியாவும் இருக்கா. இவள் லக்ஷஸ்வரூபினா சகுண ரூபத்தில் இருக்கிறவள். ஓகே, அதே மாதிரி அலக்ஷஸ்வரூபமாக இருக்கிறவள்னா நிர்குணஸ்வரூபம், சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறவள் நிர்குணஸ்வரூபினியா இருக்கா. அதே மாதிரி யோகிகளுக்கெல்லாம் தர்ஷனம் கொடுக்கப்பட்ட ரூபமாக்கு இவள். அந்த சகுண நிர்குண ரூபத்தில் யோகிகளுக்கெல்லாம் தர்ஷனத்தை கொடுக்குறா. அந்த தேவி இந்த ஜகத்து முழுவதும் வியாபிச்சுன்னு இருக்கிறவள். ஓகே, கிருஷ்ணம் வியவஸ்திதா, எல்லா சா வியாப்தியா, வியாப்தியான எல்லா இடம் வியாபிச்சுன்னு இருக்கிறவா. இவள் இல்லாத இடம் இல்லை, ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் இவளோட சாநித்தியம் இருக்கு. ஸோ ஜகத்து முழுவதும் வியாபிச்சுன்னு இருக்கிற தேவியாக்கும் இவள் அப்படின்னு சொல்லி அம்பாளை பற்றி சொல்றா. இங்கே மாதுலிங்கம் கதாம் கேட்டம் பானபாத்திரம் ச பிப்ரதி நாகம் லிங்கம் ச யோனிம் ச பிப்ரதி நிருபமூர்தனி. ஓ மாதுலிங்கம் கதாம் கேட்டம் பானபாத்திரம் ச பிப்ரதி. தேவி கையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றா. மேலே வந்து இந்த 4ஆம் ஸ்லோகத்தை தேவியை பற்றி சொல்றா. இங்கே தேவி கையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றா. ஹே ராஜா, அந்த தேவி கையில் மாதுலிங்கம் கதாம் கேட்டம் பானபாத்திரம் ச பிப்ரதி, மாதளம் பழம், ஓகே, அதை கையில் வச்சுருக்கா. கதை, கேட்டகம்னா கவச்சம், பான பாத்திரம், ஓகே, ஒரு பாத்திரம் கையில் தரிச்சவளாக இருக்காளாம் இந்த தேவி.
அவளோட சிரஸில் என்ன இருக்கு? நாகம் லிங்கம் ச யோனிம் ச பிப்ரதி நிருப மூர்தனி. மூர்தனினா தலையில். அவளோட சிரஸில் வந்து தரிச்சு என்னெல்லாம் தரிச்சிருக்கா? நாகம்னா பிரம்மா, பிரம்மஸ்வரூபம். லிங்கம் சொல்றது சிவஸ்வரூபம். யோனிங்கிறது விஷ்ணு ஸ்வரூபம். ஸோ அந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவனே அந்த நாகமாயிட்டும் லிங்கமாயிட்டும் யோனி ஆயிட்டும் தன்னோட சிரஸில் தரிச்சவளா இருக்காளாம் இந்த தேவி. தப்த காஞ்சன வர்ணாபா தப்த காஞ்சன பூஷணா சூன்யம் ததகிலம் ஸ்வேன பூரயா மாச தேஜசா. தேவியோட ரூபத்தை சொல்றா. இதுக்கு மேல தேவியோட கையில என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா சொன்னா, இப்ப தேவியோட ரூபம் எப்படி இருக்காம்? தப்த காஞ்சன வர்ணாபா தப்த காஞ்சன பூஷணா. தப்த காஞ்சனம்னா சொர்ணம், தப்தம்னா உருக்கினது. ஸோ உருக்கின சொர்ணம் போல பிரகாசிக்கிறாளாம் தேவி. அதே மாதிரி தப்த காஞ்சன பூஷணா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உருக்கின சொர்ணம் எப்படி இருக்கும்? மஞ்சள் பளபளான்னு இருக்கும் இல்லையா? அந்த ஆபரணத்தை தரிச்சவளா இருக்காளாம். சூன்யம் ததகிலம் ஸ்வேன பூரையா மாச தேஜசா. சூன்யமா இருக்கிற அந்த ஜகத்தை, ஓகே, ஜகத்துல ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருக்கு. அந்த இடத்துல தேவியோட இந்த உருக்கின ஸ்வர்ணம் போல உள்ள அவளோட தேஜஸால அந்த ஜகத்தையே பிரகாசிக்கிறதா. அந்த மாதிரி உள்ள ஸ்வரூபம் ரூபம் உள்ள தேவியாக்கும் அவள் அப்படின்னு சொல்லி ரிஷி ராஜாக்கு சொல்றா. சூன்யம் ததகிலம் லோகம் விலோக்கிய பரமேஸ்வரி பபார பரமம் ரூபம் தமசா கேவலேனஹி. சூன்யம் ததகிலம் லோகம் விலோக்கிய பரமேஸ்வரி. இந்த பரமேஸ்வரியான தேவி உலகத்தையெல்லாம் பார்க்கறா. எப்படி இருக்காம் உலகம்? சூன்யம் தத அகிலம். இந்த அகிலம் முழுவதும் சூன்யமா இருக்கு. சூன்யம்னா ஒண்ணுமே இல்லாதக்கி. அப்போ அவளை என்ன பண்றாளாம்? பபார பரமம் ரூபம், ஒரு ரூபத்தை, பரமமான ஒரு ரூபத்தை எடுக்கிறா. எந்த ரூபம் அது? தாமசம், தாமச குணத்திலேருந்து ஒரு ரூபத்தை எடுக்கிறா அந்த தேவி. அந்த ரூபத்தை தரிக்கிறாளாம். தாமசா கேவலேனஹி, எடுத்துட்டு அந்த ரூபத்திலேருந்து ஒரு தேவியை உண்டாக்குறாள். அந்த ரூபத்திலேருந்து ஒரு தேவி வரா சொல்லி சொல்றா. ஸோ தமச குணத்திலேருந்து ஒரு தேவி வந்து பார்க்கறாயினி அந்த லோகம் எல்லாம். சாபின்னாஞ்சன சங்காஷா தம்ஷ்ட்ரா கிதவரானனா விஷாலலோச்சனா நாரி பபூவ தனுமத்யமா. சாபின்னாஞ்சன சங்காஷா தம்ஷ்ராங்கித வரானனா. இந்த தமோ குணத்தோடுலேருந்து வந்த தேவி எப்படி இருக்கான்னு நீங்க சொல்றா. பின்னா, பின்னமானா தமோ குணத்துலேருந்து வந்தவள் கருப்பா இருக்கலாம். கண்மஷி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருத்த நிறத்துல இருக்கா. தம்ஷ்ராங்கித வரானனா, தம்ஷ்டம்னா கோரப்பல்கள், கோரப்பல்களால் அலங்கரிக்கப்பட்டவளா இருக்கா. அதே மாதிரி பெரிய முகமா இருக்கு அவளுக்கு. அதெல்லாம் விஷால லோச்சனா நாரி. லோச்சனானா கண்ணு, நல்ல விஷாலமான கண்கள். மத்தியம், மத்திய பாகம்னா இடுப்பு பாகம் எப்படி இருக்கு? பபூவ தனு மத்தியமா, ரொம்ப சுருக்கமா இருக்கு, சின்ன இடுப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ ரூபம் அந்த தமோ குணத்திலேருந்து வரா. खड्गपात्र शिरखेटैः अलङ्कृत चतुर्भुजा कबन्धहारं शिरसा बिभ्राणाहि शिरस्रजम्. खड्गपात्र शिरखेटैः अलङ्कृत चतुर्भुजा. चतुर्भुजம், 4 புஜம் உள்ளவளா இருக்கா. அந்த 4 புஜத்தை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா? खड्गம், பாத்திரம், ஷிரம், கேடகம். கேடகம் இதெல்லாம் தரிச்சுருக்கா. ஷிரஸ்னா இங்கே என்னது சொல்றா? கபந்தஹாரம் ஷிரசா பிப்ராணாகி ஷிரஸ்ரஜம். இந்த அசுரனோட தலையெல்லாம் வட்டி இருக்கா இல்லையா, இந்த மண்டை, தலை மண்டையை வந்து கோர்த்து மாலையாக போட்டுருக்காளாம் கழுத்தில், இந்த வக்ஷஸ்தலத்தில் போட்டுருக்கா சொல்லி சொல்கிறான். ஸோ கட்கம், பாத்திரம், ஷிரஸு, கேடம், இதனாலே தன்னோட சதுர்புஜத்தில் அலங்காரமாக வச்சுருக்கா. வெட்டிய ஷிரஸ் இருக்கு இல்லையா, அதை மாலையாக உண்டாக்கி ஹாரமாக வச்சுட்டு தன்னோட கழுத்தில் போட்டுருக்காளாம் இந்த தேவி. இன்னும் இந்த தமோகுணம் தேவி, அதனால இந்த மண்டையோட ஹாரமா போட்டுருக்கா. சா ப்ரோவாச்ச மகாலக்ஷ்மி தாமசி பிரமதோத்தமா நாம கர்ம ச மே மாதஹ தேஹி துப்யம் நமோ நமஹ. சா ப்ரோவாச்ச மகாலக்ஷ்மி தாமசி பிரமதோத்தமா. இந்த தமோகுணம் உள்ள தேவி ரொம்ப உத்தமமான தேவி. இவள் உத்தமையாக்கும். அவள் எங்கேருந்து வந்தா? மகாலட்சுமி கிட்டேந்தாக்கும் வந்திருக்கா இந்த தேவி. அவகிட்டேருந்து ஜனிச்சவளா இருக்கா இவள். ஸோ அந்த தேவி மகாலட்சுமிகிட்ட கேட்குறாளாம். என்ன கேட்குறா? நாம கர்ம சமே மாதா. ஏ மாதா, என்னோட பேர் என்னவாக்கும்? அவளுக்கு பேர் தெரியாது. என்னோட கர்மானா எனக்கு என்ன வேலையை நீ கொடுக்க போறா, அதை நீ சொல்லிட்டு அந்த தேவிக்கு துப்யம் நமோ நமஹா, உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி இந்த தமோ குணத்திலேருந்து வந்தா இந்த தேவி கேட்குறா தேவிட்ட, எனக்கு என்ன பேராக்கும், எனக்கு நான் என்னவாக்கும் பண்ணலாம் நீ சொல்லிட்டு தேவியை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறா. தாம் ப்ரோவாச்ச மகாலக்ஷ்மி தாமசீம் பிரமதோத்தமாம் ததாமி தவ நாமானி யானி கர்மாணி தானி தே.
தாம் புரோவாச்ச மகாலட்சுமி தாமசீம் பிரமதோத்தமா. அந்த ஸ்திரீகள்லே உத்தமமான அந்த தாமசி குணமுள்ள அந்த தேவிட்ட மகாலட்சுமி சொல்றா. ஏன்னா அந்த தேவி கேட்கறா இல்லையா, எனக்கு என்ன பேரு, எனக்கு என்ன கர்மா, நான் என்ன வேலை பண்ணணும்னு சொல்லி கேட்கறா இல்லையா. அப்ப மகாலட்சுமி சொல்றாளாம், ததாமி தவ நாமானி, இரு நான் உனக்கு பேரு தரேன், யானி கர்மாணி தேனி தே, உனக்கு என்ன வேலை பண்ணணும்னு நான் அதை சொல்றேன் இரு சொல்லி இந்த மகாலட்சுமி இந்த தாமசி குணத்திலேருந்து வந்த தேவி கிட்ட சொல்லறா. மகாமாயா மகாகாளி மகாமாரி க்ஷுதா த்ரிஷா நித்ரா திருஷ்ணா சைகவீரா காலராத்ரிர் துரத்யயா. மகாமாயா மகாகாளி மகாமாரி க்ஷுதா த்ரிஷா நித்ரா திருஷ்ணா சைகவீரா காலராத்ரிர் துரத்யயா. தேவி சொல்றா இல்லையா மகாலட்சுமி, இந்த தாமசி குணத்திலேருந்து வந்த தேவிக்கு உனக்கு பேரு சொல்றேன்னு சொல்லி இப்போ பேரு சொல்றா. இத்தனை பேர் சொல்றா. மகாமாயா அந்த காளிக்கு 10 பேர் சொல்றா, என்ன கர்மா பண்ணணும்னு சொல்றா. ஸோ மகாமாயனா இந்த பிரபஞ்சத்திலே பிரம்மாலேருந்து பிடிச்சு எல்லாத்தையும் மாயைக்குள்ள ஆக்கப்பட்டவள், எல்லாரும் மாயையில விழறா. அதாவது மகாமாயா பேர் அவளுக்கு. மகாகாளின்னு இன்னொரு பேர் சொல்றா. இந்த காலராத்திரினா பிரளயம், பிரளயத்துல அழிஞ்சு போனதெல்லாம் புனர் சிருஷ்டி பண்ணுறது. ஓகே, அழியறது சிருஷ்டியாகிறது, அழியறது சிருஷ்டியாகிறது, இப்படி தானே பிரபஞ்சம் நடக்கிறது. அதனால் மகாகாளின்னு ஒரு பேர் கொடுக்குறா. ஸோ பிரம்மா முதலாதவள்லாம் சிருஷ்டி பண்ணப்பட்டவளாக இருக்கா. அடுத்தது மகாமாரி, மகாமாரினா சிருஷ்டிக்கு அப்புறம் சம்ஹார சமயத்தில் எல்லாத்தையும் சம்ஹரிக்கப்பட்டவள். மகாகாளி சிருஷ்டியெல்லாம் பண்ணுறா. மகாமாரி திருப்பியும் அந்த சிருஷ்டி எல்லாத்தையும் அழிக்கிறா, சம்ஹரிக்கப்பட்டவள். அப்புறம் க்ஷுதா பேர் சொல்கிறா. அவித்தைகளெல்லாம் பக்ஷிக்கப்பட்டவள், க்ஷுதா சொல்லப்பட்டவள். தட் மீன்ஸ் பசி உள்ளவள் அவள். அதனால அவித்தைன்னா என்னது, நம்மளுக்கு ஞானம் இல்லாதது, அவளெல்லாம் அவள் நாசமாக்கிடுவள். அவித்தை உள்ளவள்லாம் பக்ஷிக்கப்பட்டவளாக இருக்கா. த்ரிஷான் இன்னொரு பேர் சொல்றா. அவித்தைகளை பக்ஷிக்க இச்சை உள்ளவள், அவளெல்லாம் பக்ஷிக்கணும்னு இச்சைப்படுறவள் அவள். அதனால த்ரிஷான் இன்னொரு பேர். சம்ஹார காலத்தில் பக்ஷிக்க இச்சை உள்ளவள். சம்ஹாரம்னு என்னது, பிரளயம் வந்தால் எல்லாம் உள்ள அடக்கிட்டு விடுறா இல்லையா, அதான் த்ரிஷா சொல்லப்பட்டவள். ஸோ பசி தாகம் உள்ளவள். நித்ரான்னு பேர் அவளுக்கு. ஸோ யோக நித்ராவாக இருக்கக்கூடிய தேவி நித்ரா. திருஷ்ணா பக்தர்களோட பக்தியெல்லாம் அனுகிரகிச்சு அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றப்பட்டவள் திருஷ்ணா சொல்லி அவளுக்கு ஒரு பேர் கொடுக்குறா. ச ஏகவீரா, அப்போ சைக்கவீரான்னு இருக்கு. ச ஏகவீரா. ஸோ ஏகவீரனா பராக்கிரமசாலியானவள், யாரையுமே ஜெயிக்கப்பட்டவள், யாருக்கிட்டே தோக்காத்தவள் ஏகவீரா. காலராத்திரி எல்லாத்தையும் நசிப்பிக்கப்பட்ட தேவி. தட் மீன்ஸ் பிரளயம் தான். நீங்கள் பிரளயத்தில் எல்லாமே உள்ளே போயிடுறதே, அந்த மாதிரி காலராத்திரியாக இருக்கப்பட்டவள். துரத்தையா, ஸோ பாலன சுபாவம் உள்ள, பாலன எல்லாரையும் காப்பாற்றுறவள். யாரெல்லாம் அவகிட்ட சரண்டர் ஆகிறாளோ அவள் எல்லாரும் எப்போதுமே காப்பாற்றப்பட்ட தேவியா 10 பேர் கொடுக்குறா இங்கே. ஓகே, ஸோ இங்கே அவளுக்கு மகாகாளி, அப்புறம் மகாமாயா மகாகாளி, அப்புறம் மகாமாரி க்ஷுதா த்ரிஷா நித்ரா திருஷ்ணா ஏகவீரா காலராத்திரி துரத்யா, இதெல்லாம் உனக்கு பேரு சொல்லி மகாலட்சுமி இந்த தாமச குணத்திலேருந்து வந்த தேவிக்கு பேரெல்லாம் வைக்கிறா. இமானி தவ நாமானி பிரதிபாத்யானி கர்மபிஹி ஏபிக் கர்மாணி தே ஞாத்வா யோதீதே சோஷ்ணுதே சுகம். இமானி தவ நாமானி பிரதிபாத்யானி கர்மபிஹி ஏபிக் கர்மாணி தே ஞாத்வா யோதீதே சோஷ்ணுதே சுகம். ஸோ இந்த பேரும் அதுக்குள்ள உள்ள கர்மங்களும் அந்த பேரில் சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ அதான் சொன்னேன், இப்போ துரத்தியானது பாலன சுபாவம் உள்ளவள், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்குள்ள சுபாவம் இருக்கிறவள். காலராத்திரா எல்லாத்தையும் நசிப்பிக்கிறவள். ஸோ இந்த மாதிரி அந்த பேர்லேயே அந்த கர்மாவை பற்றி சொல்லியிருக்கா. இப்போ இங்கே சொன்ன பேரும் அண்ட் அதனோட கர்மாவும் யாரொருத்தன் சதா பஜிக்கிறானோ இந்த பூமியில், அவன் எப்படி இருப்பானா, சோஷ்ணுதே சுகம், எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான் அவன். ஸோ யாரொருத்தன் தேவியை நினைச்சு தியானிக்கிறானோ அவன் சதா நேரம் எப்போதுமே அவனுக்கு கஷ்டங்களே வராதான், எப்போதுமே அவன் சுகத்தை அனுபவிச்சுன்னு இருப்பான்னு சொல்லி இந்த ரிஷி சொல்றான் இங்கே. தாமித்யுக்த்வா மகாலக்ஷ்மீஹி ஸ்வரூபம் அபரம் நிருப சத்வாகேனாதி சுத்தேன குணேனேந்து பிரபம் ததௌ. தாமித்யுக்த்வா மகாலக்ஷ்மீஹி ஸ்வரூபம் அபரம் நிருபா. ஹே ராஜா, நிருபானா ராஜா, ஹே ராஜா, மகாலட்சுமி அந்த காளி கிட்ட இப்படி சொல்றா. ஸோ காளிக்கு பேரெல்லாம் வைக்கிறா. தமோ குணத்திலேருந்து வந்தவள் காளி. இப்போ என்ன பண்றா, அதிசுத்தமான ஒரு சத்வரூ குணத்தால ஒரு சத்வத்தை அதிகமாக ஆக்கிண்டு
அங்கேருந்து ஒரு ரூபம் வெளியில் வருது தேவி. இந்து பிரபா சொல்லி சொல்கிறார். இந்து பிரபானா சந்திரனை போல வெள்ளையாக இருக்கிற நிறம். முன்னால் தமோ குணத்திலேருந்து வந்தவள் தாமசியாக இருக்கப்பட்ட கருப்பான நிறத்துள்ளவள். இப்போ இந்து பிரபையாக உள்ளவள்னா சந்திரனை மாதிரி வெள்ளையாக இருக்கப்பட்ட ஒரு ரூபத்தை தரிக்கிறாளாம். ஸோ தமோ குணத்திலேருந்து காளி ரூபத்தை தரிச்சா இப்போ சத்துவகுணத்திலேருந்து வெள்ளையாக ஒரு ரூபத்தை தரித்து அந்த ரூபம் வெளியில் வருது. அக்ஷமாலாங்குஷதரா வீணா புஸ்தகதாரிணி சா பபூவ வரா நாரி நாமான்ய சைவ சாததௌ. அக்ஷமாலா குஷதரா வீணா புஸ்தகதாரிணி சா பபூவ வரா நாரி நாமான்ய சைவ சா ததௌ. இந்த தேவி என்னெல்லாம் வச்சுருக்கா? தன்னோட கையில் அக்ஷமாலைனா ஜபமாலை, அங்குஷம், வீணை, புஸ்தகம் இதெல்லாம் வச்சுருக்கிற தேவியாக இருக்கா. ரொம்ப சிரேஷ்டமான ஸ்ரீ ரூபத்தை எடுத்த தேவி, வெள்ளையாக இருக்கப்பட்ட தேவி. இந்த தேவிக்கு இப்போ மகாலட்சுமி தான் ஆத்தியமாக வந்தவள். ஸோ மகாலட்சுமி கருப்பாக வந்த தேவிக்கு 10 பேரை கொடுக்குறா. இங்கே வெள்ளையாக வந்த இந்த சத்துவகுணத்திலேருந்து வந்த தேவிக்கு நாமங்களை கொடுக்க போகிறா. மகாவித்யா மகாவாணி பாரதி வாக் சரஸ்வதி ஆர்யா பிராமி காமதேனூர் பீஜகர்பா சதீஸ்வரி. ஸோ இங்கே இந்த தேவிக்கு சத்வகுணத்திலேருந்து வந்த அந்த தேவிக்கு மகாலட்சுமி பேர் வைக்கிறா. மகாவித்யா, மகாவாணி, பாரதி, வாக், சரஸ்வதி, ஆர்யா, பிராமி, காமதேனு, பீஜகர்பா சதீஸ்வரின்னு பேர் கொடுக்குறா. மகாவித்யானது எல்லா வித்யக்கும் அதிஷ்டான தேவதை இவள்தான். மகாவாணினா வாக்கு. ஓகே, எல்லா வாக்குக்கும் ஒரு பேஸ் வேணுமே, அதிஷ்டான தேவதை, வாக்கா உள்ளப்பட்ட வாணி. பாரதினா வாக் தேவதை அவள். ஓகே, நம்ம பேசுறது எல்லாமே இந்த பாரதி தேவியோட அனுகிரகம். சரஸ்வதினா மகா சரஸ்வதியான தேவி. ஓகே, வீணை வச்சுருக்காள் அந்த சரஸ்வதி தேவி. ஆர்யா சொன்னால் ரொம்ப சிரேஷ்டையானவள் இவள், சிரேஷ்டையாக உள்ளப்பட்ட தேவி. பிராமினா பிரம்மாவோட பத்னியான பிரம்மாணி படித்தோமே, அந்த பிராமி ரூபமாக இருக்கிற தேவி, பிரம்மாவின் மனைவியான தேவி. காமதேனுனது தன்னோட பக்தர்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டவள். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பலாம், அதான் காமதேனு. ஸோ காமதேனுவாக இருக்கப்பட்ட தேவள். பீஜகர்பால வேதகர்பா ரெண்டுமே ஒன்று தான். வேதங்களெல்லாம் தரித்தவள். நாலேஜ், வேதம்னா நாலேஜ், ஞானம், நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கப்பட்டவள். தீஸ்வரினா புத்தியோடு தேவதை. ஓகே, ஸோ சத்துவ குணாம்சமாய் உள்ள சரஸ்வதி தேவி, தமோ குணாம்சமாய் உள்ளவள் மகாகாளி, குணாம்சம் உள்ளவள் மகாலட்சுமி. இந்த மாதிரி தேவிக்கு மகாவித்யா, மகாவாணி, பாரதி, வாக்கு, சரஸ்வதி, ஆர்யான்னு இந்த தேவிக்கு பேரை கொடுக்குறா.